ஆண்டுடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. வாக்கு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இருப்போர் பேறு பெற்றோர் என எழுது என்று அது ஒலித்தது. அதற்கு தூய ஆவியார், ஆம், அவர்கள் தனது உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுவார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும் என்று கூறினார். எஸ் பிரகாஷுடைய ஆன்மாவுக்காக நம்முடைய பிறந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, மரியே வாழ்க, கர்த்தருடனே சர்வபரஸ்தாய் நிறைவுண்டாவதாக. ஜெபிப்போமாக. எல்லாம் அல்ல இறைவா, இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பழிவதும் இது இயல்பு. ஆகையால் இது திருவடிகளுக்கு வந்துள்ள அருள் தந்தை எஸ் பிரகாஷின் ஆன்மா மீது இரக்கம் உண்டு. உடைய உறவினர், நண்பர், அருள் தந்தையர்கள், இதற்குரிய அருள் சகோதரிகள் மற்றும் இறை மக்கள் இவற்று சிலக்கும் ஜபங்களை ஏற்று அவருடைய குற்றங்களையும் அவற்றுக்குரிய தண்டனையும் மன்னித்து அமைதியும் முடிவிலா வாழ்வையும் தந்திடுமாறு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிற்கு கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களுடைய இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் மரித்த அருள் தந்தை எஸ் பிரகாஷுடைய ஆன்மாவுக்கு நித்திய இலைப்பாற்றியை தந்தல்வாராக.
நால்வர் சபை அத்துணை அருள் தந்தையர்கள், ஏனைய அருள் தந்தையர்கள் அனைவரையும் இனிய காலை வணக்கத்தோடு கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்போம். மேலும் இத்திருப்பலிக்கு வந்துள்ள ஆபர்ட் மார்ஷல் ஆர்சி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பெருமக்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள், செம்பட்டு பங்கு, ஏர்போர்ட் பங்கு, கேகே நகர், மாத்தூர் மற்றும் அருகில் உள்ள அத்துணை பங்கு இறை மக்கள் அனைவரையும் வருக வருக என கரவொலி எழுப்பி உங்களை காலை வணக்கத்தோடு வரவேற்கிறோம். இப்பொழுது மெழுகுவர்த்தி ஏற்றுதல் தந்தை பிரகாஷ் அவருடைய திருவுருவப்படத்திற்கு செல்வன் ஜெரி ஆல்வின் திருவளர்ச்சிப்பட்டி. அடுத்து திருவாளர் ராஜன் புதுத்துறை. அடுத்து திருவாளர் விக்டர் மாத்தூர். அடுத்து திருவாளர் இமானுவேல் காமராஜ் நகர். அடுத்து திருமதி மோட்சமேரி திருவளர்ச்சிப்பட்டி. அடுத்து திருவாளர் பரமானந்தம் செம்பட்டு. திருவாளர் பெலிக்ஸ் ஜெரோமான மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர். அடுத்து அருள் சகோதரி சகாயம் அவர்கள் ஜேஎம்ஜே சபை தலைமை அருள் சகோதரி. அடுத்து நமது பாசத்துக்குரிய பங்கு தந்தை எம் ஆரோக்கியசாமி அவர்கள். இந்த திருப்பள்ளிக்கு தலைமையேற்றுள்ள நமது பள்ளி நிர்வாகியும் தமிழக நால்வர் சபையின் தலைவருமான தந்தை கே ஆரோக்கியசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்து அனைத்து அருள் தந்தையர்கள், நால்வர் சபை அருள் தந்தையர்கள், மரிய ஊழியர் சபை அருள் தந்தையர்கள். அப்படியே வேணாம் அதன்னட்டு நோத்துங்க. கொஞ்சம் லேடிஸ் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. படத்துக்கு மாலை போட்டுருங்க. பின்னாடி நிறைய பேர் நிற்கிறாங்க. குழந்தைகள் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. முன்னாடி நிறைய பேர். படைகளை கொண்டு நாடுகளை வென்றவர் அல்ல, போர்களினால் எதிரிகளை ஒழித்தவர் அல்ல, கம்பீரமாக வலம் வந்து எல்லா சுகங்களையும் அனுபவித்து மகிழ்ந்தவர் அல்ல, மாறாக அரசர்களுக்கென இருந்த வரையறைக்குள்ளேயே வராதவர். இயேசுவின் அரசு அன்பினால் ஆனது, இரக்கத்தையும் மன்னிப்பையும் கருணையையும் மையமாக கொண்ட அரசு. கிறிஸ்துவின் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்ற பேருண்மையை நமக்கு புரிய வைக்கின்றது. இயேசுவின் அரசு உண்மை
நன்றி நாளாக கொண்டாடக்கூடிய வேளையில் அவருடைய தொடக்கத்தில் எதற்காக ஆரம்பித்தாரோ அதனுடைய பலனை அதிகமாக இங்கே இருக்கக்கூடியவர்களும் இவர்களுடைய முன்னோர்களும் பயன்பெற்றிருக்கின்றார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. எனவே இந்த நேரத்தில் நன்றி கூறக்கூடிய தருணத்தில் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும், ஒவ்வொரு படித்தளங்களுக்காகவும், இன்னும் யாரெல்லாம் ஜெபிக்க வேண்ட இந்த நேரத்தில் வந்திருக்கின்றோமோ அந்த கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். மேலும் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய செல்வ நவீனுக்கு தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மை தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கு உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தல்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசை வழியாக கற்பித்தேன். இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியல்ல உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்கல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை பாதுகாத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே, வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே, வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. வார்த்தை கேட்போரெல்லாம் இந்நாளும் நிலைத்திருப்பர், இப்பொழுதும் கனி தருவர், உம் நாமம் புகழ்ந்திடுவர். உம் அன்பில் நிலைப்போரெல்லாம் உம் வழியில் நடந்திடுவர், உம் பணியை நடத்திடுவர், உண்மையான வணிந்திடுவர். வார்த்தையான இயேசுவே ஆசி தாருவே, வார்த்தையான இயேசுவே
படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே. படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே, வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. நம்பி வருவோரெல்லாம் திருமையாய் சென்றதில்லை, வழி தவறி நடந்ததில்லை, ஆண்வழியை கண்டிடுவர். விருப்பம் செய்வோரெல்லாம் உமக்காக வாழ்ந்திடுவர், உம்மருடை தந்திடுவர், இறைவாழ்வை தேர்த்திடுவர். வார்த்தையான இயேசுவே ஆசித்தாருமே, வார்த்தையான இயேசுவே ஆசித்தாருமே. படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே, படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே, வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெறுக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 33 முதல் 37 முடிய. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார். நம்முடைய தமிழகத்தை பழங்காலத்திலே அரசர்கள் ஆட்சி செய்தார்கள் என்ற வரலாறை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். மதுரையை தலைநகராக கொண்டு பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த வகையிலே பாண்டிய நெடுஞ்செழியன் என்ற ஒரு அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது ஒரு முறை அரசனுடைய அரண்மனையில் அரசியல் சிலம்பம் ஒன்று காணாமல் போய்விட்டது. நிறைய பேருக்கு இது தெரியும். காணாமல் போய்விட்டது. படை வீரர்களை அனுப்பி, வேலையாட்களை அனுப்பி, யார் இதை எடுத்து சென்றது, திருடி சென்றது என்று கண்டுபிடிக்க செய்தார்கள். அப்படி அவர்கள்
தேடிக்கொண்டிருக்கின்ற போது பூம்புகார் நகரில் இருந்து கோவலன் என்ற ஒரு வணிகன் மதுரையின் கடைத்தெருவிலே சிலம்பம் விற்றுக் கொண்டிருக்கிறான் என்ற செய்தி அரசருக்கு கிடைக்கிறது. உடனே அரசர் படைவீரர்களை அனுப்பி கோவலனை கைது செய்து அரண்மனைக்கு அழைத்து வந்து அவனுக்கு மரண தண்டனை விதித்து கொலை செய்தார். இந்த செய்தி பூம்புகாரில் இருந்த கோவலரின் மனைவி கண்ணகிக்கு தெரிவிக்கப்பட்டது. கண்ணகி அங்கிருந்து புறப்பட்டு மதுரை நகருக்கு வந்தால், அந்த மதுரை நகரிலே அரசனுடைய அரசு அவைக்கு சென்றால் அமைச்சர்கள் முன்பாக அரசனும் அரசியும் அமர்ந்திருக்கிற தர்பார் மகாலுக்கு சென்றால் அங்கே சென்று, மன்னா, உண்மையை ஆய்ந்தறியாமல் விசாரணை செய்யாமல் ஒரு உயிரை கொன்று விட்டீர்கள். அரசினுடைய சிலம்பத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் முத்து கற்கள். ஆனால் என்னுடைய காலில் இருக்கும் இந்த சிலம்பில் இருக்கக்கூடிய கற்களும் மாணிக்க கற்கள். இதோ இப்போது பாரும் என்று சொல்லி அந்த தர்பார் மகாலிலே அந்த சிலம்பை ஓங்கி அடித்து உடைத்தார். மாணிக்க கற்கள் சிதறி ஓடியது. அதை பார்த்த அரசனும் அரசியும் கண் கலங்கி அவமானப்பட்டு மனத்துயர் அடைந்து மயங்கி விழுந்து தங்களுடைய உயிரை விட்டார். கண்ணகி கோபத்தில் மதுரை எரித்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு சென்று கடவுளாய் இருக்கிறார் என்று இன்று நாம் அறிந்திருக்கிறோம். வரலாறு சொல்லுகிறது. கற்புக்கரசி கண்ணகி என்று கோயில் கட்டி கும்பிட்டுக் கொண்டு இருப்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த ஒரு நிகழ்வையா நான் சொல்கிறேன் என்றால், அந்த கண்ணகி உண்மையை எடுத்துரைத்தார். அரசன் உண்மை அறியாமல் விசாரணை செய்யாமல் விற்கிறான் என்று கேள்விப்பட்டு அவனை பிடித்து வந்து கொலை செய்தார். ஆகவே அந்த உண்மையை ஆராய்ந்து அறியாமல் கொலை செய்த அந்த அரசன் தவறு என்பதை சுட்டிக்காட்டினார். அதே நேரத்தில் உண்மை என்ன? சிலம்பத்தில் இருப்பது முத்து கற்கள் அல்ல, மாணிக்க கற்கள் என்பதை அங்கே தெளிவுபடுத்துகிறார். உண்மையை எடுத்துரைக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த கண்ணகி உண்மையை எடுத்துரைத்தது போல இன்று கிறிஸ்து அரசர் விழாவை கொண்டாடுகிறோம். இந்த கிறிஸ்து அரசர் நற்செய்தியை நாம் கேட்டோம். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி என்று பிலாத்துவுக்கு பதில் சொல்கிறார். உண்மையை அறிவிப்பதே என் பணி. அந்த உண்மை என்ன? உண்மை அர்த்தம் தெரியுமா? என்ன இந்த நேரத்தில் போய் சாமி என்ன உண்மை? கடவுள் உங்களை அன்பு செய்கிறார், உங்களுக்காக ஒரு மீட்பரை கொடுத்திருக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் உண்மை. அந்த உண்மையை அறிவிப்பதே என் பணி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த உண்மையின் பணியை செய்ய வந்தவர். அப்ப இப்படி இவர் அரசர் சொல்லுவார். ஒரு பணி செய்ய வந்தவர் பணியாளர். அப்ப இப்படி அரசர் அப்படின்னு சொல்லலாம். இந்த அரசர் என்பது, கிறிஸ்து அரசர் என்பது ஒரு வரலாற்று பின்னணி உண்டு. 18ஆம் நூற்றாண்டிலே உலக வரலாற்றிலே புரட்சி ஏற்பட்ட ஒரு நூற்றாண்டு. பல புரட்சிகள் ஏற்பட்டது. அதில் முக்கியமாக அறிவியல் புரட்சியும் தொழில் புரட்சியும். இந்த அறிவியல் புரட்சியும் தொழில் புரட்சியும் நாடுகளை மாற்றி போட்டது. எப்படி நம்ம கொரோனா நம்மளை மாற்றி கொண்டிருக்கிறதோ அது போல அறிவிச்சு. ஆகவே அந்த புரட்சியினுடைய தாக்கம் அறிவியல் வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, மனிதன் கடவுள் தேவையில்லை, நாம் தனியாக வாழ்ந்துவிட முடியும், கடவுள் நமக்கு அவசியம் அல்ல என்று கடவுளை மறந்து போகக்கூடிய ஒரு சூழலிலே இருந்தான். அவை இப்படி 18ஆம் நூற்றாண்டிலே கடவுளை மறக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டதனால் அதனுடைய தொடர்ச்சியாக 19ஆம் நூற்றாண்டிலே 1925ஆம் ஆண்டில் அன்றைய திரு அவையினுடைய தலைவர் திருத்தந்தை 11ஆம் பத்தினாளர் அறிவிப்பு ஒன்றை செய்கிறார். கிறிஸ்து அரசர் விழா கொண்டாட வேண்டும், திருச்சபை முழுவதும் கொண்டாட வேண்டும், இதை அக்டோபர் மாதம் கடைசி ஞாயிறு கொண்டாட வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்து விழா கொண்டாட செய்கிறார். காரணம், அனைத்தையும் ஆள்பவர் இந்த இயேசு கிறிஸ்து. ஆகவே அவர் இல்லாமல் எதுவும் இயங்காது என்பதை சுட்டிக்காட்டி அதற்கான ஒரு சுற்றுமடலையும் கொடுத்து
அந்த திருத்தந்தை அதை அறிமுகப்படுத்துகிறார். அது இப்படி கிறிஸ்து அரசர் விழாவாக தொடங்கியது. 1925 தொடங்கியது. பிறகு 1969 ஆண்டு அன்றைய திரு அவையினுடைய தலைவராக இருந்த திருத்தந்தை 6ஆம் பவுல் அவருடைய காலத்திலே இவர் இந்த திருவிழாவை இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர், இது ஒரு பெருவிழாவாக கொண்டாடப்பட வேண்டும். இந்த திருவிழாவானது திருவழிபாட்டு ஆண்டின் கடைசி வாரம், இறுதி வாரம், ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்பட வேண்டும் என்று அறிவித்தார். அதை செயல்படுத்தினார். ஆகவே அன்று முதல் இன்று வரை அந்த விழாவானது திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிறு அன்று கொண்டாடப்படுகிறது. அதைத்தான் நாம் இன்று கிறிஸ்து அரசர் விழா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் என்ற பெருவிழாவாக திருச்சபை கொண்டாடி மகிழ்கிறது. அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு அரசராக பார்ப்பதற்கான காரணம் என்ன? முன்னுரையிலே சொல்லப்பட்டது, அவருக்கு நாடு இல்லை, அவருக்கு படைபலம் இல்லை, அவருக்கு சேவகர்கள் இல்லை, அரண்மனை இல்லை. அது இப்படி எதுவுமே இல்லாத அவர் எப்படி அரசராக முடியும்? ஆனால் ஒரு அரசர் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்வது போல நாடுகளை ஆள்பவர்கள். அந்த அரசருக்கு என்று 4 எல்லைக்குட்பட்ட பகுதி நாடு என்று அவருக்கு இருந்தது. அந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டியது அந்த அரசனுடைய கடமை. அந்நிய அரசர்களிடமிருந்தும், அந்நியர்களிடமிருந்தும், கொள்ளையர்களிடமிருந்தும், விரோதிகளிடமிருந்தும் தன் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டியது அந்த அரசனுடைய கடமை. அதே அப்படிப்பட்ட அந்த கடமையை செய்யக்கூடிய அந்த அரசர்கள், அந்த அரசுகள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய அரசுகள், அதெல்லாம் அழிந்து விட்டது. வரலாற்றிலே நாம் பார்த்தோம் என்றால் ரோமை பேரரசு உலகத்தையே ஆளுகின்ற ஒரு அரசாக இருந்தது. ரோமை பேரரசு, கிரேக்க பேரரசு, பாபிலோனிய பேரரசு, அசீரிய பேரரசு, நம் இந்திய நாட்டை எடுத்துக்கொண்டோம்னா மௌரிய பேரரசு, சுல்தான் பேரரசு, பாமினி பேரரசு, சேர சோழ பாண்டிய அரசுகள், இப்படி சிற்றரசுகள், பேரரசுகள், இப்படி பல நாடுகள் இருந்தது. அரசர்கள் ஆட்சி செய்தார். ஆனால் அத்தனை பேரும் எங்கே போனார்கள்? இல்லாமல் போனார்கள், காணாமல் போனார்கள், அழிந்து போனார்கள். அதெல்லாம் அழிந்து போகக்கூடிய அரசு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அரசு என்றும் நிலையான அரசு. அதுக்கு முடிவே இராது. இதைத்தான் நம்ம வாசகத்துல நம்ம கேட்கிறோம். அது என்றுமே நிலையான ஒரு அரசு என்பதை இந்த திருத்தந்தை மூலமாக திரு அவை உலகிற்கு உணர்த்துகிறது. அதைத்தான் நாம் இன்று பிரகடனப்படுத்துகிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஆட்சி என்றும் அழியாத ஆட்சி, என்றும் நிலையான ஆட்சி, உறுதியான ஆட்சி. அந்த ஆட்சி அன்பின் ஆட்சி, அருளின் ஆட்சி, இரக்கத்தின் ஆட்சி, கருணையின் ஆட்சி, நீதியின் ஆட்சி என்று சொல்லப்படுகிறது. அத்தனையும் உள்ளடக்கியதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பிய இறையாட்சி இந்த மன்னகத்திலே உருவாக வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். ஆகவே தன்னுடைய திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அழைத்து அனுப்பி இந்த இறையாட்சியை மண்ணிலே மலரச் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளையிலே என்ன கட்டளை கொடுத்தார்? போய் கட்டடம் கட்டுங்க, பள்ளிக்கூடம் நடத்துங்க, காலேஜ் நடத்துங்க, ஆஸ்பத்திரி வைங்க, வீடுகளை கட்டுங்க, மாடியில் இருங்க அப்படியா சொன்னாலும் இல்லை. போய் நற்செய்தி அறிவிங்க, நற்செய்தி அறிவிங்க. என்ன நற்செய்தி? உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார் என்ற வானக தூதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த போது அறிவித்தாரே, அந்த செய்தியை போய் சொல்லுங்கள். உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார், அவர் உங்களை தீமையிலிருந்தும், பாவத்திலிருந்தும், சாவிலிருந்தும் விடுதலை செய்வார். அவரே அரசர். அதனால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அரசர்கள். மற்ற அரசர்கள்லாம் இதை செய்யல. எந்த அரசனும் யாரையும் பாவத்திலிருந்து விடுவிக்கல, எந்த அரசனும் உயிரிலிருந்து வரல. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீமையை அழித்தார், நன்மையை பெருக செய்தார். சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார் என்ற நற்செய்தி நமக்கு சான்று பகர்கிறது. நோயாளிகளை குணப்படுத்தினார், முடமானவர்களை குணப்படுத்தினார், பசிப்பவருக்கு உணவு கொடுத்தார். இப்படி அவர் இரக்க செயல்களை செய்து நற்செய்தியையும் அறிவித்தார். உங்களுக்காக ஒரு மீட்பர் வந்திருக்கிறார். ஆனால் அன்றைய யூத மக்கள் அந்த மீட்பரை கண்டுகொள்ளவில்லை. சிலர் தான் அறிந்து கொண்டார்கள், பலரும் பெரும்பான்மையானவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அதனால் தான் அவரை சிலுவையில் அடைத்துக் கொண்டார்கள். ஆகவே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக மக்கள் அனைவருக்கும்
இறந்தார். உலக மக்கள் அனைவரையும் பாவத்திலிருந்து விடுவித்தார். உலக மக்கள் அனைவரையும் சாவிலிருந்து விடுவித்தார். ஆகவே அப்படி விடுவித்து மீட்பை கொடுத்ததனால்தான் அவர் அனைவருக்கும் அரசராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர், அரசருக்கெல்லாம் அரசர், பேரரசர் என்று அவருக்கு திருச்சபை இந்த மாட்சியை கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறது. இறைவன் அவருக்கு இந்த மாட்சியை கொடுத்தார். இறை தந்தையினுடைய திட்டத்தை, திருவுளத்தை தன் வாழ்க்கையில ஏற்று அதற்காக தன் உயிரையே சிலுவையில் பலியாக்கினார். ஆகவேதான் தந்தை அவரை உயிர்த்தரச் செய்தார். அந்த உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையினால் மாற்றிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதுதான் அவருடைய அரசர் தன்மை. ஆகவே அன்புக்குரியவர்களே, இப்படி உண்மையை எடுத்துக்க வந்தவர் ஆண்டவர் இயேசு. ஆகவே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடை பின்பற்றி அவருடைய உண்மையை அறிவிக்கும் அந்த பணியை, நற்செய்தி அறிவிக்கும் பணியை, இறைமக்களை கட்டியிருக்கும் பணியை செய்ய வந்தவர் தான் நம்முடைய அருள் தந்தை A.S. பிரகாஷ் ஓப்ரே அவர்கள். அவர் தன்னுடைய இளம் வயதிலேயே தன்னுடைய பெற்றோரிடமிருந்து இறை நம்பிக்கையை பெற்றவர். தூத்துக்குடி மறை மாவட்டத்திலே வடக்கன்குளம் என்ற பணித்தளத்திலே பனகுடி என்ற கிராமத்திலே பிறந்தவர். கிறிஸ்தவம் ஊன்றி இருந்த, ஆழ பதிந்திருந்த பகுதியான அந்த பகுதியிலே பிறந்தவர். இளமையிலேயே விசுவாசத்திலும் இறை நம்பிக்கையிலும் அறிவு ஆற்றலிலும் சிறந்து விளங்கியவர். ஆகவே தன் பெற்றோரின் வழியாக தான் பெற்றுக்கொண்ட அந்த இறை நம்பிக்கையிலே வளர்ச்சி பெற்ற அவர் புனித நால்வர்த் துறவற சபையிலே தன்னை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை அவர் பெற்ற போது அதை விட்டு விடாமல் இறைவனுடைய அழைப்புக்கு செவிமடுத்து அந்த புனித நால்வர்த் சபையிலே தன்னை இணைத்துக் கொண்டார். அதன் நிமித்தம் அவர் வட இந்தியா, மத்திய பிரதேசம், ஜபல்பூர் பகுதிக்கு சென்றார். அங்கும் ஐரோப்பா நாட்டிலே, நெதர்லாந்து நாட்டிலேயும் தன்னுடைய குரு மாணவ பயிற்சிகளை அவர் பெற்றார். அதன் பின்னர் ஜபல்பூரிலும், மும்பையிலும், நமது செம்பட்டிலும் தன்னுடைய குருத்துவ பணியை அவர் செய்தார். அதே அவர் இறை நம்பிக்கை மிக்கவராக இருந்தார். அவரோடு பல வருடங்கள் இல்ல, சில வருடங்கள் என்னை அருட்தந்தை ஆரோக்கியசாமி, இன்னும் பல அருட்தந்தையர்கள் இருக்கிறார்கள். எங்களை எல்லாம் இறையழைத்தலை ஊக்குவித்து நாற்பட் சபைக்கு சேர்ந்தவர் அவர். அவரோடு இருந்த போது அவரிடம் கண்ட அந்த சில பண்புகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய பிறப்பின் நூற்றாண்டை நாம் கொண்டாடுகிற இந்த வேளையில் அவருடைய பண்புகள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு படிப்பினை. ஆகவே அவரை பார்க்கின்ற போது எவ்வளவுக்கு அவர் ஆழமான இறை நம்பிக்கை கொண்டிருந்தார் என்றால், எப்பொழுது பார்த்தாலும் திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுத்தமாக வைத்து திருப்பலியை தினந்தோறும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருந்தவர். அதே நேரத்தில் அன்னை மரியாள் மீது ஆழமான பக்தி கொண்டவர். ஆகவே அவருடைய கையில் எப்போது பார்த்தாலும் ஜெபமாலை உருட்டிக் கொண்டே இருப்பார். நான் பார்த்த போதெல்லாம் அவர் ஜெபமாலை சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பக்தி நிறைந்த, இறை நம்பிக்கை நிறைந்த, இறை விசுவாசம் கொண்ட ஒரு ஆன்மா அவருடைய ஆன்மா. ஆகவே அவர் நம்முடைய இறை அழைப்பு வாய்ப்பை விட்டு விடாமல் அதற்கு செவிமடுத்து, இன்றைக்கு நம்ம எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா இதே இன்னொரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு பின்னால் நோக்கி பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். இங்க இருந்து வட இந்தியாவுக்கு போறது, இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. அதே அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில், சூழ்நிலையில் அவர் அந்த அழைப்பை விட்டு விடாமல் அதற்கு செவிமடுத்து தன்னை புனித நாற்பட் துறவற சபையிலே இணைத்துக் கொண்டு ஒரு குருவானார். ஆகவே அவர் இளமையிலிருந்தே கற்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்தார். ஆகவே அந்த கற்பதில் அவர் கற்றுக்கொண்டது தமிழ் மொழி மட்டுமல்ல, ஆங்கில மொழி கற்றுக்கொண்டார், ஹிந்தி மொழி கற்றுக்கொண்டார், லத்தீன் கற்றுக்கொண்டார், டச்சு மொழியை கற்றுக்கொண்டார். ஆகவே இப்படி பல மொழிகளையும் கற்ற ஒரு ஆசான் அவர். தன்னுடைய பள்ளி வேலை நாட்களிலே தவறாது பள்ளிக்கு சென்று கண்டிப்போடு நடந்து கொண்டவர். உங்களுக்கு எல்லாம் வயதானவர்களுக்கெல்லாம் தெரியும் அவரை பற்றி. ஆகவே அவர் பள்ளியிலே கண்டிப்போடு நடந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நல்லொழுக்க கிளாஸ், மறைக்கல்வி கிளாஸ் நடந்தே ஆக வேண்டும் என்று அதை வலியுறுத்தி நடத்தியவர் அருட்தந்தை A.S. பிரகாஷ் ஓப்ரே அவர்கள். அவை இப்படி தான் கற்றதும் அல்ல, மற்றவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையை முன்னுக்கு வர வேண்டும் என்பதை மனதிலே கொண்டு செயலாற்றியவர். அதைத்தான் அவர் சென்ற இடங்களில், குறிப்பாக ஜபல்பூர், மும்பை,
இங்கே செம்பட்டு அவர் பணியாற்றிய பணிகளை எல்லாம் தரம் உயர்த்தி உயர்வதற்கான வழி வந்து கொடுத்தவர். காரணம் அவரிடம் இருந்தது என்ன என்றால், நான் கற்றதோடு மற்றவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்க்கையை வளர்ச்சி பெற வேண்டும், அவர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கமானது அவரை உறுதி தள்ளியது. அது இப்படி அந்த கற்றலிலும் கற்பித்தலிலும் தன்னையே முழுமையாக கரைத்துக் கொண்ட ஒரு கல்வியாளராக அவர் இருந்தார். அவை அப்படிப்பட்ட அந்த அருள் தந்தை தன்னுடைய வாழ்வில் முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணித்தோடு இறை மக்களுக்கு அர்ப்பணித்து சமுதாயத்தில் இருக்கிற தீமைகளையும் அகற்றி ஒரு நல்ல சமுதாயத்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்த இறையாட்சி சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அனைவரும் சமம், அனைவரும் ஒன்று, அனைவரும் ஒரே குடும்பம் என்ற ஒரு சிந்தனையை கொண்டு செயல்பட ஆரம்பித்தார். ஆகவேதான் நம்முடைய செம்பட்டு பகுதிக்கு 1977ஆம் ஆண்டு அவர் இங்கு வந்தபோது பள்ளியினுடைய தரத்தை உயர்த்தி பள்ளிக்கு பாரதிதாசன் கவிஞருடைய வரிகளை புதியதொரு உலகம் செய்வோம் என்ற விருது வாக்கை பள்ளியின் விருது வாக்காக கொண்டு அதை நோக்கமாக கொண்டு அனைவரும் வாழ்வு பெற வேண்டும், அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இறையாட்சி சமுதாயம் இந்த மண்ணிலே மலர வேண்டும் என்பதற்கான பணியை கல்வியின் வழியாக கொடுக்க வேண்டும், ஆன்மீகத்தின் வழியாக கொடுக்க வேண்டும், வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று செயல்பட்டார். ஆகவே அன்புக்குரியவர்களே, அவருடைய பிறப்பின் 100வது தினத்தை நாம் இன்று கொண்டாடுகிறோம். ஆகவே இந்த வேளையில் இறைவன் அவருக்கு நித்திய இளைப்பாற்றி கொடுக்கவும், அவருடைய பரிந்துரையால் நாம் இறைவனுடைய அருளை பெற்றுக் கொள்ளவும், அவர் விரும்பிய, அவர் கனவு கண்ட அந்த இறையாட்சி சமுதாயம் இந்த மண்ணிலே மலர்வதற்கு, அது நனவாவதற்கு இறைவனுடைய ஆற்றல் நமக்கு தேவை. இன்றைய நாளிலே திருச்சபையில் நமக்கு வலியுறுத்துவது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் என்று சொல்வது போல, அந்த அனைத்துலக அரசர் நம்மை ஆள வேண்டும், அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். ஆகவே இந்த ஒரு சிந்தனையை நம்முடைய மனதிலே கொண்டு இறைவனுடைய அருளுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். ஆமென். எல்லாம் உள்ள தந்தையாக்கி இறைவனுக்கு ஏற்றதாவுடைய ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திருவாவையாளருக்கு நலனுக்காகவும் ஒரு கையெழுத்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரமாக்கும் இப்படி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை மக்களின் அனைவருக்கும் உம் திருமகனை கொடுத்தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்திற்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அர்ப்பணிப்பு செய்து
இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பரிபொருளால் சிலுவை பீடத்தில் தம்மை அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சி அளவிலா மாற்றக்கூடிய கையெழுத்தார். அது உண்மையும் வாழ்வும் போக்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியும் ஆகும். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதர்களோடு அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடு வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி ஒரே குரலாக பாடுவதாவது: ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உங்களுடைய ஆவியை குறித்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உணவணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவையே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதையே நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணிக்கு உமக்கு ஊழியம் புரிய தவறுடைகளை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, விலகிற்கு பரவத்தில் அவையை நினைவு கொள்கிறோம். என திருத்தந்தைகளான ஆரோக்கியர் எல்லா திரு நிலையினர் அனைவரும் திரு அவையார்கள் நிறைவேற செய்கிறோம். இவருடைய அழைத்துக் கொள்ளப்பட்ட எனது அருள் தந்தை எஸ் பிரகாஷ் மற்றவரோடு இருந்த பணிபுரிந்த தந்தையர்கள் ஆல்ஃபிரட் அமர்நாத் அழைத்தவர் சுவாமி முன்பு அடியார்களை நினைவு கொள்கிறோம். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்ட இவர்கள் உயிர்களும் வாய்ப்பு இழக்க செய்தார்கள்.
மேலும் ஈர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றிருக்கும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள்வை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உலகின் பாவம்
நம்முடைய பாவங்கள் எல்லாம் தனதாக்கி கொண்டு தன்னையே அர்ப்பணித்து வாழக்கூடிய தெய்வம் இவர். இவருடைய விருதுக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மான நன்மை. சிறப்பாக அமைவதற்கு இறைவனுடைய அருள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் நம்புகிறேன். எனவே முதலில் எல்லாம் உள்ள இறைவனுக்கு எங்கள் அனைத்து தந்தையர்கள் சார்பாக நன்றியை குறித்தாக்கிக் கொள்கின்றேன். கடந்த வாரம் 14/11/2021 அன்று அருட்தந்தை பிரகாசனுடைய இறந்த தினம். அதற்கு முன்பாக அருட்தந்தை பிரான்சிஸ், அருட்தந்தை சாமி மற்றும் நானும் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறினார்கள், அருட்தந்தை பிரகாஷ் அவருடைய 100வது பிறந்த நாள் இன்றைய நாளில் இருக்கிறது என்று. அவருக்கு மகிமை செய்ய வேண்டும், அவருக்கு புகழ் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் பேசிக் கொண்டோம். ஒரு சில தடங்களுக்கு இருந்தன. இன்று வைப்பதா அடுத்த வாரம் வைப்பதா என்று நாம் நினைப்பது ஒன்று, இறைவன் செய்வது மற்றொன்று. இறைவன் நினைப்பது எப்பொழுதுமே சரியானதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர் இன்றே வைக்க வேண்டும் என்று நினைத்து இன்று வைக்க அனைத்து வழிகளையும் செய்திருக்கின்றார். ஆக இன்றைய தினம் இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க அவருக்கு மகிமை செலுத்த மூல காரணமாக இருந்தவர் அருட்தந்தை ஜான் பிரான்சிஸ் அவர்கள். அது மட்டுமல்ல, பிரசங்கத்தில் கூட அவர் கூறினார், நான் சபையில் சேர்வதற்கு முன்பாகவே அவர் இறைவனிடம் சென்று விட்டார். ஆக அவரோடு இருந்த அருட்தந்தையர்கள் எல்லாம், அருட்தந்தை பிரான்சிஸ், அருட்தந்தை சாமி, அருட்தந்தை பெனடிக்ட், அருட்தந்தை தெரவியம், அருட்தந்தை அடைக்கலம், ஆல்பிரட், இப்படி அவருக்கு முன்னால் இருந்த அருட்தந்தையர்கள் அருட்தந்தை பிரகாஷை பற்றி அதிகமாக கூறுவார்கள். அவர் இல்லை என்றால் தமிழகத்தில் நார்வட்டேன் இல்லை என்று. இன்னும் ஒரு படி நான் சொல்லுவேன், அவர் இல்லை என்றால் இந்த திருச்சி ஏரியாவிலேயே நான் இல்லை என்று. ஆக அப்படிப்பட்ட ஒரு அருட்தந்தை தமிழகத்திற்கு வந்து ஒரு மாற்று சிந்தனையோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பட்டி தொட்டி மக்களுக்கும் கல்வியையும் சமுதாயத்தில் சமமான சூழ்நிலை அமையவும் உழைத்திருக்கின்றார். எனவே அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு விழா எடுப்பதில் எந்த ஒரு தயக்கமும் இருக்கக்கூடாது. மாறாக அவருக்கு சிறப்புகளை செய்ய வேண்டும் என்று. எனவே இதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டே இருந்த பொழுது அருட்தந்தையர்கள் அனைவருமே நாம் சிறப்பாக செய்வோம். அவர் இல்லை என்றால் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதர சகோதரிகள் கல்வி கற்றிருக்க மாட்டார்கள், சமுதாயத்தில் முன்னேறி இருக்க மாட்டார்கள், பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்க மாட்டார்கள். எனவே அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். கண்டிப்பாக இறைவன் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் என்றார். எனவே இன்றைய தினம் சிறப்பாக இருக்க உதவி செய்த உழைத்த அனைத்து நார்வலின் தந்தையர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதைத் தொடர்ந்து இன்றைய நாள் சிறப்பாக இருப்பதற்கு ஜே அருள் சகோதரிகள் பீட அலங்காரம் இவை அனைத்தையும் செய்தார்கள். எனவே அவர்களுக்கு அதே போல பங்கிலும் சரி, பள்ளியிலும் பணி செய்யக்கூடிய இருபால் ஆசிரியர் மக்கள் 2 நாட்களுக்கு முன்பாக தான் கூறினேன், இன்றைய நாள் சிறப்பாக இருக்க வேண்டும், அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் எனக்கு கண்டிப்பாக தேவை என்று கூறினேன். தலைமை ஆசிரியர்கள் மனமுகந்து அனைத்து ஆசிரியருடைய உதவியோடு இன்றைய தினம் சிறப்பாக இருப்பதற்கு உதவி இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். அதே போல பாடகர் குழுவினர், அதே போல ஏனைய அரேஞ்ச்மெண்ட் செய்வதற்கு உதவிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைய நாளில் வேறு ஏதாவது ஒன்று செய்யலாம் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறினார்கள், அவரை பற்றி ஒரு சில குறிப்பு என்னிடம் இருக்கின்றது என்று கூறினார். உடனே நான் கூறினேன், ஒரு 4 பக்கத்திற்கு ஒரு நோட்டீஸ் அடித்து அவருடைய வரலாறு, அவருடைய உழைப்பு, அவர் செய்த பணிகள் இவைகளை நாம் மக்களுக்கு கொண்டு செல்லலாம் என்று கூறினேன். அது இன்றைய நாளில் ஒரு சிறப்பு மிக்க ஒரு சிறிய புத்தகம்
புத்தகமாகவே வடிவமைத்து வந்திருக்கின்றது. எனவே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. காரணம், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ புத்தகங்களை படிக்கலாம், எத்தனையோ நபர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கலாம். ஆனால் ஒவ்வொருவருடைய புத்தகங்களிலும் ஏதாவது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில், நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் மாற்றங்கள் தேவை, மாற்றினால் நன்றாக இருக்கும் என்பதை புத்தகங்கள் நமக்கு வெளிப்படுத்தும். அதே போல அருட்தந்தை ஏஎஸ் பிரகாஷுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் இருக்கும் என்பதில் எனக்கு ஒரு நம்பிக்கை. அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிரசங்கத்தில் கூறியது போல அவர் ஒரு பெரிய சிந்தனையாளர். அதிலும் குறிப்பாக கல்வி பணி என்றால் அவரிடம்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒழுக்கம், நடத்தை, அதற்கு பிறகு படிப்பு, இவை மூன்றும் சிறப்பாக இருந்தால் சமுதாயம் அதாகவே வளர்ந்துவிடும் என்று கூறியவர். ஆக அப்படிப்பட்டவருடைய அந்த வாழ்க்கை வரலாறை ஒரு சிறிய புத்தகமாக நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு முன் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அதை முதலில் நான் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அருட்தந்தையருக்கும் நான் கொடுக்கின்றேன். அதன் பின் இறுதி ஜெபம். இறுதி ஜெபத்துக்கு பிறகு இந்த புத்தகமானது ஒரு குடும்பத்திற்கு ஒன்று. எனவே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒன்றாக நீங்கள் வாங்கி செல்லலாம். அதைத் தொடர்ந்து இனிப்புகள் உங்களுக்கு இங்கு வழங்கப்படும். அதே போல புக்மார்க்கும் உங்களுக்கு வழங்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எதையாவது ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த மாற்றங்களை இன்று நாம் மாற்றிக்கொள்வதற்கு இவருடைய அந்த 100ஆண்டு பிறப்பு விழா ஒரு மாற்றத்துக்குரிய விழாவாக நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க நாம் முயற்சி செய்வோம். கண்டிப்பாக இறைவன் உங்களையும் எங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். மேலும் இன்றைய தினத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய அழைப்பு தான் தொலைபேசியில் தொடர்பு கூறினேன். ஏசிட்டே அருள் சகோதரிகள் வந்திருக்கின்றார்கள், அருள் சகோதரிகள் வந்திருக்கின்றார்கள். மேலும் அருள் தந்தை பிரகாஷ் அவர்கள் இங்கு ஆரம்பித்த பொழுது அவர் கட்டிய கட்டடங்கள் எல்லாம் மாத்தூரில் இருந்த அந்த ஓட்டு கட்டடம் அது பள்ளியாகவும் வழிபடக்கூடிய தலமாகவும் இருந்தது. அதே போல கேக்கு நெல்லும் அவர் கட்டினார், அதுவும் வழிபடக்கூடிய இடமாகவும் பள்ளிக்கூடமாகவும் இருந்தது. ஏர்போர்ட்டிலும் ஒரு சிறிய ஒரு கட்டடத்தை ஓட்டுக்கொண்டை ஆரம்பித்தார். இவைகளில் இருந்து வளர்ந்த வளர்ச்சியை பார்க்கின்ற பொழுது எண்ணினார். எனவே அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், அதே நேரத்தில் எங்களுடைய நட்புக்காக வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இப்பொழுது இந்த புக்கு சமூக சிற்பி என்று தமிழிலும் அதை ஆங்கிலத்திலும் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கின்றோம். தமிழில் எழுதியவர் அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், அதை டிரான்ஸ்லேட் பண்ணவர் திருவாளர் இளங்கோ பாப்பு பெஞ்சமின், எங்களுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர்களால் அவருடைய திருவாளர் கணவர். உண்மையிலே அவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தம் மக்களுக்கு அமைதியில் ஆட்சி வழங்குவார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சகாதாரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவருடைய நின்று வாழ அருள் கூறு. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவுற்றது. தூயவரே, எங்கள் நற்கருணை காவலரே, நார்பட் தூயவரே,
பிடித்தவரே, நண்பராய் அன்பராய் அருகினில் இருப்பவரே, நற்கருணை இயேசுவை கரமதில் பிடித்தவரே, நண்பராய் அன்பராய் அருகினில் இருப்பவரே, இயேசுவின் தோழமையில் நாங்கள் நடந்திட நிலை வாழ்வு பயணத்தில் துணையாக வருகிறேன். பிரிவினை பகைதனை பாரினில் ஒழித்தவரே, அன்பினை அறத்தினை அகத்தினில் வளர்த்தவரே, பிரிவினை பகைதனை பாரினில் ஒழித்தவரே, அன்பினை அறத்தினை அகத்தினில் வளர்த்தவரே, நற்செய்தி வழிகளில் நாங்கள் நடந்திட நிலையான இறையாட்சி எமதாக வருகிறேன். நார்பட் தூயவரே, எங்கள் நற்கருணை காவலரே,